ஒரு காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு போகும்போது வழக்கறிஞர் அவசியமா? வழக்கறிஞர் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கறிஞராகிய நான் சொல்கிறது எப்படி இருக்கும்? சொல்ல முடியாது. இல்லை அவசியம் அப்படின்னு சொன்னாலும் அது சரியாக இருக்குமா? மக்களுக்கு ஒரு வழக்கறிஞரை திணிக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்துடும். அப்போது நான் விவரித்து சொல்லிடுறேன். ஒரு வழக்கறிஞர் அவசியமா இல்லையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிங்க. பொதுவாகவே ஒரு காவல் நிலையத்துக்கு நாம் விசாரணைக்கு போகும்போது, அதாவது விசாரணையா அல்லது கைது செய்யக்கூடிய குற்றமா அப்படின்றத வந்து முடிவு பண்ணிட்டு தான் நம்ம விசாரணைக்கு போகும். விசாரணைக்கு நம்ம போகும்போது அந்த விசாரணை நமக்கு எதிராக போயிடுமா, அல்லது அந்த விசாரணைக்கு தேவையான தகவல்களை நம்ம சொல்ல முடியுமா? காவலர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை கட்டாயப்படுத்துகிறா அப்படின்னும் போது அதை எதிர்த்து சட்டபூர்வமான விஷயங்கள் நம்மளால் பேச முடியுமா அப்படின்றத முடிவு செஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு வழக்கறிஞர் தான் மட்டும் தான் பேச முடியும். வழக்கறிஞர் இல்லாமலே வந்து உரிமையியல் பிரச்சனைகளுக்கு போகலாம். உரிமையியல் பிரச்சனைகளுக்கு போனாலும் அங்கேயும் வந்து சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறதுக்கும், நீங்கள் உரிமையியல் பிரச்சனைக்கு போகிறீங்க அப்படின்னும் போது எது தரப்புலையும் வந்து உரிமையியல் பிரச்சனைக்காக தான் வருவார் நிச்சயமாக. அப்போ ரெண்டு தரப்பும் வந்து பேசும்போது யார் பக்கம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய வாக்குவாதம் நடைபெறும். காவல் நிலையங்களில் உரிமையியல் பிரச்சனை விசாரிக்கக்கூடாது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும். என்னென்னா அது வாய் தகராறாக போய் நிற்கும், ஒருத்தர் திட்டிக்கிட்டே இல்லை அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இதையும் சேர்த்து தான் பேச வேண்டியது இருக்கும். அங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஆனாலும் அது சம்மந்தமாக விசாரிப்பாங்க. உண்மையில் எங்கே வந்திருக்கு, மூலம் எங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி ஆரம்பிக்கும் போது உங்களுடைய தரப்பில் பேசுகிறதுக்கு நிச்சயமாக ஒரு வழக்கறிஞர் இருந்தால் சரியாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, அப்படி ஒரு வழக்கறிஞர் வந்து உங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி, உங்களுக்கு ஒரு சட்ட அறிவு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வழக்கறிஞர் நியமிச்சிட்டிங்க அப்படின்னா உண்மையிலே விசாரணை வந்து நல்லபடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இல்லை நான் வழக்கறிஞரே இல்லாமல் தான் போவேன் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட அந்த விசாரணை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களால் பேச முடியுமா அப்படின்றத பார்க்கணும். அங்கே ஒரு வேளை அரசியல் செல்வாக்கோ அல்லது காவலர்கள் வந்து ஏதோ விஷயங்களில் எதிராக பேச ஆரம்பித்தாலோ நீங்கள் மறுத்து பேசக்கூடிய அளவுக்கு சட்ட அறிவு இருக்கிறவரா அப்படின்றத பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வேறு யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் அந்த இயக்குது அப்படின்னும் போது அதையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு சட்ட அறிவு நமக்கு அவசியம். அப்படி இருந்தால் வழக்கறிஞரை கூட்டின்னு போகலாமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிசீலனை செய்யலாம். ஆனால் பெரும்பாலும் ஒரு வழக்கறிஞரோடு செல்வது மிக சரியாக இருக்கும். இல்லை அதே மாதிரி எல்லா காவலர்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனாலும் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்குது. இது சம்பந்தமான வழக்குகளும் புகார்களும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் பொதுவாக காவல் நிலையம் செல்பவர்கள் ஒரு சாதாரண ரொம்ப எளிமையான விசாரணை அந்த வழக்கை பற்றிய எல்லா விவரமும் தெளிவாக தெரியும், பேசுவதற்கான விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது, பெரிய அளவில் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வழக்கறிஞரை கூட்டின்னு போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பரிசீலனை செய்யலாம். ஆனால் வழக்கறிஞரை அழைத்து செல்வது எப்போதும் உங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கும். இது என்னுடைய கருத்து தான். மேலும் இது போன்ற சட்டம் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சட்டம் இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.